عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون. قال النبي صلى الله عليه وسلم: القضاة ثلاثة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. புனிதம் நிறைந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய தராவீஹ் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய திலாவத்தை, இஸ்திக்ஃபாரை, ஸலவாத்தை, தொழுகைகளை, ஸகாத்தை, சதகாவை, ரமலானுடைய காலங்கள், பகல் இரவு வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தையும், ரய்யான் என்ற உயர்ந்த அந்த வாசலின் வழியாக உள்ளே செல்கிற நசீபையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நோயில்லாத வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக. ஆரோக்கியமான வாழ்வை தந்து ஷிஃபாவுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், முடக்கங்கள் போன்ற அனைத்து நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. திடீர் மரணங்களை விட்டும், திடீர் நோய்வாய்ப்படுவதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. முஃமினீன்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே முஃமின்கள் எப்பொழுதுமே நீதிக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகிறார். ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் பேசுவதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய குடும்பத்தில், வியாபாரத்தில், நமக்கு இருக்கிற பொறுப்புகளில், எந்த இடத்தில் ஒரு முஃமின் பேசுவதாக இருந்தாலும் எது நீதியோ, எது நேர்மையோ, எது சரியோ, எது ஹக்கோ, சத்தியமோ, முஃமின்கள் அதற்கு உறுதியாக அதை பிடித்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பியதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான்: லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத்தி வ அன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீஸான். நபிமார்களுக்கு வேதத்தை இறக்கி வைத்தான் என்று சொல்லிட்டு தராசை இறக்கி வைத்தான் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். வேதத்தை கொடுக்கிற பொழுதே மீசான் என்ற தராசையும் அல்லாஹ் கொடுக்கிறான். தராசு மீசான்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீதமாக, நீதியுடன் நடக்க வேண்டும் என்பதையும் நபிமார்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான். இந்த தராசுங்கிறது நீதியினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்றங்களில் கூட தராசினுடைய நீதியின் அடையாளமாக வைக்கப்படுகிறது. காரணம், தராசு இருக்கிறதே, அதுல ஒரு தட்டுல நீங்க தங்கத்தையும் இன்னொரு தட்டுல நீங்க இரும்பையும் வைத்தால் இரண்டையும் சமமாகத்தான் அது காட்டும், அதனுடைய எடை சரியாக இருந்தால். அதனால அது தங்கமாக இருக்குது, தகரமாக இருக்குது, இரும்பாக இருக்குது, அந்த வித்தியாசம் எல்லாம் இருக்காது. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நீதிக்கு சாட்சியாக இருங்க முஃமின்களேன்னு சொல்லும் போது அதற்கு ஒரு 4-5 உதாரணங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உதாரணங்கள் என்று சொல்வதை விட 4-5 அறிவுரைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முதலாவது அல்லாஹ் சொல்லுவான், கூனு கவ்வாமீன ஷுஹதாங்கிற அல்லாஹ் தஆலா. முதல்ல நீதிக்கு சாட்சிங்கிற ஒரு கட்டம் வருகிற பொழுது முதல்ல நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்க அந்த நீதித்துல உறுதியா நில்லுங்க. அல்லாஹ்வுக்காகங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். இரண்டாவது ஷுஹதா, நீங்க உங்களுக்காக, உங்க மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் நீதவான்களாக நடந்து கொள்ளுங்கள். வலவ் அலா அன்ஃபுஸிக்கும், சில நேரங்கள் அது உங்களுக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டியது இருக்கும். நீதம் என்று வருகிற பொழுது உங்களுக்கு எதிராக, உங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக, உங்கள் உறவுகளுக்கு எதிராக, பணக்காரன் ஏழை என்பதற்கு மாற்றமாக, அதுபோல உங்களுடைய மனோ இச்சைக்கு மாற்றமாக
இப்படியெல்லாம் நீதத்திற்கு முன்னால் நில்லுங்கள் என்று சொல்லும் பொழுது பல நேரங்களில் நீதத்திற்கு நீங்கள் நிற்பதற்கு இடையூறாக இவர்கள் எல்லாம் வரலாம். சில நேரங்களில் நீங்க நீதம் பேசணும், ஆனால் அது உங்களுக்கு எதிராக அமைஞ்சிடும். எனவே எனக்கு எதிராக அமையுதுங்கிறதுனால நீங்க எது நீதியோ எது சரியோ நீங்க அந்த இடத்துல நீங்க கைவிடக்கூடாது. அதைத்தான் பேசணும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. ஒரு நாட்டினுடைய ஒரு அரசனுடைய பாதிக்கப்பட்டவனுடைய கடைசி நம்பிக்கை என்பது நீதியும் சட்டமும் தான். அப்ப இஸ்லாம் அது விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்கு. எந்த நெருக்கடியான காலகட்டத்திலேயும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதித்துறையுடைய விஷயத்துல யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீதித்துறைக்கு அவ்வளவு பெரிய சுதந்திரம் வழங்கப்பட்டு இருந்துச்சு. நீதியினுடைய விஷயத்தில் யாராவது உள்ளே குறுக்கிட்டால் அவ்வளவு கடுமையாக கோபப்படுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலீஃபாக்கள். அப்ப இஸ்லாமிய அரசு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல இத்தனை நூற்றாண்டுகளை கடந்து பேசப்படுது. ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி மட்டுமல்ல, ஒரு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய ஆட்சி மட்டுமல்ல, எல்லா கலீஃபாக்களுடைய ஆட்சியும் நீதிக்கு சாட்சியாக இருந்தது. அப்போ சஹாபிகளும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, நீதித்துறையினுடைய விஷயத்தில் ஒரு சிறந்த முன்மாதிரியை, ஒரு சிறந்த முன்னுதாரணமான நீதித்துறை இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவில் வழக்கு எடுத்தாலும் சரி, கிரிமினல் வழக்கு எடுத்தாலும் சரி, எல்லாமே மஸ்ஜிதில் தான் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஸ்ஜிதுகள் தான் நீதிமன்றங்களாக இருந்துச்சு. அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக வழக்கு தொடுக்க முடியும். வழக்கு தொடுப்பதற்கான அவ்வளவு சுதந்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. வருவாங்க, சில நேரங்களில் குற்றவாளிகளே தங்களுடைய கிரிமினல் குற்றங்களை ஒப்புக்கொள்வாங்க. நாங்க விபச்சாரம் செஞ்சிட்டோம், இப்படி எல்லாம் நேரடியாக அவர்களே என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிமன்றத்துக்கு முன்னால். அதே மாதிரி நிறைய சிவில் வழக்குகள் வரும், குடும்ப வழக்குகள் வரும். அப்ப இன்றைக்கு தீர்க்கப்படாத நீதித்துறையினுடைய பெரிய பிரச்சனையே என்னன்னா பெண்டிங்கில் இருக்கிற வழக்குகள் தான். ஒரு விசாரணை கைதியாகவே 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஜெயில இருந்துருவான். 20 வருஷத்திற்கு பின்னால் அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புவான். அப்போ இந்த 15-20 வருஷம் உள்ள இருந்தது, அதனால பாதிக்கப்பட்ட அவன் குடும்பம், இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? உரிய நேரத்தில் கொடுக்கப்படாத நீதிங்கிறது மறுக்கப்பட்ட நீதிதான். இஸ்லாம் நீதியினுடைய விஷயத்தில் முதல்ல முன்வைக்கிற அடிப்படை இதுதான், விசாரணையை துரிதப்படுத்த. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்மா ஒரு சிவில் வழக்கு கொண்டு வராங்க, குடும்ப வழக்கு கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுச்சு, என் கணவன் மேல நான் வழக்கு கொடுக்கணும்னு சொல்லுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஸ்பாட்டுக்கு என்ன வழக்கு பதிவு பண்றீங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, என் கணவன் மேல 3 கம்ப்ளைண்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன, நான் தொழுதா அடிக்கிறாரு, நோம்பு வச்சா நோம்பு கட்டாயப்படுத்தி திறக்க வைக்கிறாரு, அவர் ஃபஜ்ர் ஒழுங்கா லேட்டா தொழுகிறாரு, இந்த மாதிரி வழக்குகளை கொண்டு வருது அந்த அம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, உங்க கணவர் எங்க இருக்கிறார்? பாதிக்கப்பட்டவர் உடனே கூப்பிடுறாங்க, தன் கணவர் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. கணவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்க மனைவி 3 கம்ப்ளைண்ட் உங்க மேல கொடுத்திருக்கிறாங்க, உங்க குடும்ப விஷயமா என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. தொழுதா ஏன் அடிக்கிறீங்க, நோம்பு வச்சா நோம்பு திறக்க சொல்றீங்க, 3 கம்ப்ளைண்ட் உண்மைதான்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், ஆமா உண்மைதான், நான் லேசா தட்டுமா அதை அடிக்கிறேங்கிறாங்க, சரி ஏதோ செய்வீங்க, இந்த மாதிரி பண்றீங்க, எதனால செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், யார சொல்லலாம், நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், ரொம்ப பசியோட உட்காருவேன் ராத்திரி நேரத்துல, அப்பதான் இந்த அம்மா தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கும். தொழுத ஆரம்பிச்சா ஒரு ரக்காத்துல ஃபர்தா இருந்தா பரவாயில்லை, சுன்னத்து தான், சுன்னத்தான தொழுகை இஷாவுக்கு பின்னால தக்பீர் கட்டி தொழுதா ஒரு ரக்காயத்தில் எத்தனை சூறா ஓதலாம்? ஒரு சூறா தானே ஓதுவாங்க. நம்ம ஞாபகம் இருக்கிற எல்லா சூறாவும் ஓதும், எத்தனை சூறா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோ அத்தனை சூறாவும் ஓதுறாங்க. நான் பசியில உட்கார்ந்து இருக்கிறேன், நம்ம பக்தியில உட்கார்ந்து இருக்குது, அந்த அம்மா ஓதிக்கிட்டே இருக்குது, தொழுதுகிட்டே இருக்குது, நான் தொழுகையை கட் பண்ண முடியுமா? அதனால சில நேரங்கள்ல ஏன் இப்படி போட்டு இது பண்றீங்கன்னு சொல்லி லேசா தட்டுவேன். அடுத்து சொன்னாரு, நோம்பு வச்சா ஏங்க நோம்பு, யார சொல்லலாம், என்னைக்காவது சுன்னத்தான நோம்புனா பரவாயில்லை, வியாழக்கிழமை திங்கக்கிழமை நோம்புனா பரவாயில்லை, 13, 14, 15 நோம்புனா பரவாயில்லை, எப்ப கேட்டாலும் நோம்புங்கிறாங்க. அவர் சொன்னார், பக்கத்திலே போக முடியல, நான் கல்யாணம் முடிச்சு நானும் வாலிபன் தானே, ஒரு இளமர காயில தனக்குள்ளே அந்த நெருக்கடியை சொன்னார். சரி, 3வது, நீங்க ஏங்க ஃபஜ்ர் லேட்டா தொழுகிறீங்க, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த அம்மா. யார சொல்லலாம், என் குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம், நான் விவசாயி, காலையில போனேன்னா ராத்திரி வரைக்கும் சில நேரங்களில் டபுள் டியூட்டி 2 நாள் பார்த்துட்டு செய்வேன், அதனால சில நேரங்கள்ல அசந்து தூங்கிடுறேன், ஃபஜ்ர் கொஞ்சம் லேட் ஆகிடும், எழுந்திரிச்சு தொழுவோம்னு சொன்னாங்க. 3 கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஸ்பாட்டுக்கு விசாரிச்சு முடிச்சுட்டு அந்த அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா உடனே ஜட்ஜ்மெண்ட்,
கேட்டாங்க. சம்பந்தப்பட்டவர் யார் உடனே கொண்டு வந்து நிறுத்துங்கன்னாங்க. அவரை கொண்டு வந்து முன்னால நிறுத்தினாங்க. அவர்கிட்ட விசாரிச்சாங்க. ரெண்டையும் கேட்டு முடிஞ்சதற்கு பின்னால உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல வச்சு சொல்றாங்க. சொன்னாங்க, இம்மாங்க வா, ஒரு ரக்காத்துல ஒரு சூறா தான் ஓதணும். உனக்கு எத்தனை சூறா தெரியுதோ அத்தனை சூறாலாம் ஓதக்கூடாது. உனக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் அதுதான் சட்டம். சொல்லாங்க. அதே மாதிரி நோன்பு வைக்கணும்னா உன் கணவர் அனுமதி இல்லாம சுன்னத்தான நோன்பு கணவர் அனுமதி இல்லாம நீங்க வைக்க கூடாது. சொல்லாங்க சொல்லிட்டாங்க. ரெண்டையும் முடிச்சுட்டாங்க. மூணாவது விஷயத்தை சொன்னாங்க, ஃபஜ்ர் நீங்க லேட்டா தொழுகிறீங்க, குடும்பத்தை காரணமா சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் நான் ஸ்பெஷல் அனுமதி தரேன், உங்களுக்கு மட்டும். இதை ஸ்தேகல்த ஃபஸல்லி, எப்போ முடிப்பீங்களோ அப்போ ஃபஜ்ர் தொழுவது. அவங்களுக்கு மட்டும்தான். பயானை கேட்டுட்டு அதற்கு சொல்லிட்டாரு, நல்ல இனிமேல் எப்போ முடிவு ஃபஜ்ர் தொழுதுக்கெல்லாம் ஸ்பெஷல் அனுமதின்னு சில பேர்களுக்கு இருக்குது மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்துல. நிச்சயமா சஹாபாக்கள் அப்படி செய்ய போறதில்லை அனுமதி. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அப்ப நான் ஸ்பெஷலா அனுமதி கொடுக்குறேன், நீங்க எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ தொழுதுக்கங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. வழக்கு அதோட தீர்வு முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வர, ஒரு வழக்கு வருது, ஒரு சிவில் வழக்கு வருது. இன்னைக்கு குடும்ப வழக்குகள் எத்தனை வழக்குகள் கோர்ட்ல காலங்காலமாக கிடக்கு, வருஷக்கணக்காக. மார்க்கம் இந்த விஷயத்துல மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழக்குகளை நீங்க பார்த்தீங்கன்னா, சில வழக்குகள் இங்க நடக்கும், சில நீதிமன்றங்கள் அவங்க குடும்பத்துக்கே கொண்டு போய் விசாரணை நடத்துவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி ஸ்பாட்டுக்கு போவாங்க. இப்ப குபால எல்லாம் நிறைய குடும்ப வழக்குகள் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா போனாங்க. நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு லேட்டா வந்ததாக ஹதீஸ்ல இருக்காது. ஒரே ஒரு தொழுகை லேட்டா வந்ததாக நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். முடிச்சவன சொல்லுவாங்க, நான் குபால ஒரு பெரிய சிவில் வழக்கு இருந்துச்சு, நான் போய் அந்த குடும்ப வழக்குல போய் பேசிட்டு வந்தேன், விசாரணை நடத்தி அதை சரி பண்ணிட்டு வந்தேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நீதிங்கிறது ரொம்ப முக்கியமாக, அது தாமதிக்கப்படுகிற நீதி என்பது மறுக்கப்படுகிற நீதி தானே. அதுல விஷயத்தில் இஸ்லாம் தெளிவா இருக்கு. எனவே வழக்குகள் கொண்டு வருகிற பொழுது உடனடியாக விசாரணை. சரி, இவர் தான் குற்றவாளினா உடனடியாக தண்டனை. வராது ஒருத்தர், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேங்கிறாரு, ஒரு அம்மா வந்தாங்க விபச்சாரம் செஞ்சுட்டேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செஞ்சாங்க, இன்னொருத்தரை பார்த்து இவர் தண்ணி அடிச்சுட்டு பேசுறாரான்னு செக் பண்ணுங்கன்னா, இல்ல யாரும் சொல்லல, தெளிவா தான் இருக்கிறார், தெளிவா தான். சரி, இவர் ஏதாவது அபிஹி ஜுனூன், ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கிறா, புத்தியை விட்டு பேசுறாரான்னு பாருங்க. ஒரு வழக்கை விசாரிக்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. உடனே அவரே வந்து சம்பந்தப்பட்டவரே வந்து குற்றவாளின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கணுமா இல்லையா? ஆனா எவ்வளவு தூரத்துக்கு அவர் விசாரிக்கிறான் பாருங்க. ஒருவேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவேளை இவர் போதையில இருக்கிறாரா, இவர் புத்தி சரியில்லாம இருக்கிறாரா, இதற்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லங்க நீங்க முத்தமிட்டு இருப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க முத்தமிட்டு விபச்சாரம் சொல்றீங்களா? இல்ல யா ரசூலல்லாஹ், நான் சினா பண்ணிட்டேங்க, விபச்சாரம் பண்ணிட்டேன். இல்லங்க நீங்க தொட்டிருப்பீங்க, அல்லக்க லமஸ்த, சம்பந்தப்பட்டவர் குற்றத்தை சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இப்படியா முத்தமிட்டீங்களா, இல்ல தொட்டீங்களா, இல்ல ஏதாவது புத்தி சரியில்லையா, இல்ல போதையில பேசுறீங்களா? இவ்வளவு தூரத்திற்கு விசாரணை நடத்தி கடைசி அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் விபச்சாரம் தான் செஞ்சேன்னு சொன்ன உடனே அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை பிரசிட் பண்றாங்க. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணு வந்து சொன்னாங்க, நான் அதில் கர்ப்பமாயிட்டேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்டனை உனக்கு தான், வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு இல்லை, அதனால நீ போயிட்டு வா, குழந்தை பெற்ற உடனே வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. பிறகு அந்த அம்மா பாருங்க, குழந்தை பெற்றதுக்கு பின்னால கூட திரும்ப வந்துச்சு, யாரை சொல்ல விபச்சாரம், எனக்கு தண்டனை கொடுத்துருங்க, இப்போ பிள்ளை பெற்றுட்டேன்னு சொல்லிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 வருஷம் நீ பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. அப்போ நீ கொடுக்குற இந்த தண்டனையினால குழந்தை பாதிக்கப்படக்கூடாது, அதனால நீ 2 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்துட்டு அந்த பிள்ளை சுயமாக உணவு சாப்பிடுற அளவுக்கு கையில ஒரு உணவை கொடுத்து அது சாப்பிடுற மாதிரியே கூட்டு வந்து என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் சொன்ன போய் எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்பொழுது கூட கல்லெடுத்து எரிகிற பொழுது கூட அந்த அம்மாவுடைய மேனியிலிருந்து ரத்தம் ஒன்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு முகத்தில் தெரிக்கும். அவங்க அப்படியே ரத்தத்தை பார்த்துட்டு சி என்று ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நஜீஸினுடைய ரத்தம் என் மேலே பட்டுடுச்சுன்னு சொல்லுவாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, காலிதா என்ன வார்த்தை சொல்றீங்க, அந்த அம்மா செஞ்ச தௌபாவை மதீனா முழுக்க பங்கு வச்சா எல்லாருடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான்னு. அதை தௌபாங்கிறார். தாங்கள் நிறைவேற்றுகிற தண்டனையை தௌபா. நான் என்ன சொல்ல வருகிறேன், விசாரணை முறுக்கிவிடப்படுகிறது, கேச வழக்க உடனடியாக எடுக்கிறாங்க, விசாரணை நடத்துறாங்க, விசாரணை முடிச்சுதான் தண்டனை உடனே நிறைவேற்றுறாங்க. ஒரு நீதிமன்றம் என்பது இப்படித்தான் இவ்வளவு ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எவ்வளவு பெரிய, இந்த பெரிய வழக்கிலே ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சுங்க. ஒரு பெரிய ஃபேமிலியில நடந்துச்சு, ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலி மக்காவிலே வந்து ஒரு மதீனாவிலேயே ஒரு பெரிய பிரபலியமான ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில ஒரு தவறு நடந்து போச்சு. அந்த அம்மா ஒன்று திருடிட்டு, நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான்,
உடனே வந்து ரெக்கமெண்ட் பேசுறதுக்கு யாருக்கு பேசுறது? ரசூலுல்லாவுக்கு யார் ரொம்ப பிரியமான ஆளோ அவங்கள அனுப்பலாம். யார் அனுப்பலாம்? ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு பிள்ளை உசாமா இருக்கிறார், அவர் அனுப்பலான்னா. உசாமா ரலியல்லாஹு தேடி பிடிச்சி போய் உசாமாட்ட சொல்லி நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா உசாமா ரலியல்லாஹு போய் ரெக்கமெண்ட் பண்ண உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய ஹத்தில அல்லாஹ்வுடைய தண்டனையில நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வரீங்களா அப்படின்னு கடுமையாக நடந்துட்டு ஒரு வார்த்தை. அப்பதான் சொல்லுவாங்க, என் மகள் ஃபாத்திமா இந்த காரியத்தை செஞ்சாலும் நான் தண்டனையை கொடுப்பேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதியினுடைய விஷயத்தில் எனக்கு யார் வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர், பிரியப்பட்டவர் பிரியப்படாதவர், இதற்கு அப்பாற்பட்டு இருக்கணும். அதனால தான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் நீதத்தில் பேசப்படுதுன்னா, நீதிபதிகளுக்கு அவங்க கொடுக்கிற மாதிரி சம்பளம் யாருமே கொடுக்க முடியாது. அன்னைக்கு 25,000 ரூபாய் ஒரு நீதிபதிக்கான சம்பளம் எவ்வளவு? 25,000 ரூபாய். நீதித்துறைங்கிறது ஆட்சியாளரை விட பெரிய இடத்துல வச்சிருந்தாங்க உமர் ரலியல்லாஹு. நீதிபதி யாரும் டச் பண்ணக்கூடாது, எந்த வகையிலும் நீதி வளையக்கூடாது, நீதிபதிகள் சோரம் போயிடக்கூடாது, விலை போயிடக்கூடாது பணங்காசுகளுக்கு. ஒரு நீதிபதியாக உமர் ரலியல்லாஹு ஒருத்தரை தேர்வு செய்யறாங்கன்னா 2 நிபந்தனை தான். முதல் நிபந்தனை அவர் நல்ல பணம் உடையவராக இருக்கணும். இரண்டாவது பாரம்பரியம் நல்ல உயர்ந்த குடும்பத்துக்காரராக இருக்கணும். இந்த 2ஐயும் பார்ப்பாங்க உமர் ரலியல்லாஹு. எல்லாத்துக்கும் எதுவும் சொல்லுவாங்க, இந்த 2ஐயும் அடிப்படையாக வச்சு நீங்க தேர்வு பண்ணா அப்பதான் அவன் பணத்துக்கு விலை போக மாட்டான். பணக்காரனா இருக்குன்னா பணத்துக்கு விலை போக மாட்டான். பெரிய பாரம்பரிய குடும்பமா இருந்தா எந்த குடும்பத்தினுடைய நெருக்கடிக்கும் அவன் தன்னை வளைஞ்சு கொடுக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த வழிமுறைகளை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். சில நேரங்களில் அவங்களுடைய குடும்பத்துக்காரங்க யாராவது தவறு செய்தால் மற்றவர்களை விட நான் 2 மடங்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆட்சியாளர்கள் தவறு செய்தார், எத்தனை ஆட்சியாளர்கள் கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹுவுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டாங்க தெரியுமா? எகிப்தினுடைய அதிபருடைய மகன் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகன். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, சாதாரணமான ஒரு ஏழையை என்ன செஞ்சிட்டாருன்னா ஒரு எல்லாம் அடிச்சுட்டாரு. அடிச்ச உடனே வழக்கு எங்க போகுது? எகிப்தில் வச்சு விசாரிக்க கூடாதுன்ட்டாங்க உமர் ரலியல்லாஹு. வழக்க மதீனாவுக்கு கொண்டு வாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வாங்கன்ட்டாங்க. என்ன சம்பந்தப்பட்டது யார் அப்படின்னு சொன்னா, எகிப்தினுடைய அதிபருடைய வழக்கு கொடுக்கிறவர் யாரு? சாமானியர், சாதாரண அடிமை. வழக்கு அங்க கொண்டு வர சொன்னாங்க, அதிபரும் அங்க வரணும்ட்டாங்க. அதிபரே அங்க வர சொல்லிட்டாங்க. வந்த உடனே அவர் வாப்பாவுக்கு முன்னாலேயே அவன் அடிச்ச மாதிரி நீ அடினாங்க, அடிச்ச மாதிரி அடிங்க. அடிச்சுட்டு ஒரு வார்த்தை அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க, மக்கள் என்ன அடிமைகளா? அப்போ உங்க பிள்ளை வந்து அதிபருடைய மகன்கிற அந்த எண்ணத்துல நீங்க வளர்த்திருக்கிறீங்களா உங்க மகனை? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கடுமையான முறையில் சாடினார்கள். பல அதிபர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அதிபர்களாக வந்தவர்கள் பல நாட்டு தலைவர்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு முன்னால், நீதிக்கு முன்னால் யாரும் சமம் என்பது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹுவே ஒரு கேஸ் வழக்குக்கு போய் நீதியில போய் நிக்கிறாங்க. அவங்களும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை. நீதி எங்க கொண்டு போகணும்னு கேட்டாங்க. ஜெயிலுடைய நீதிபதியிட்ட போகணும்னு சொல்லிட்டாங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு யாரு? அமீருல் முஃமினீனுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அமீருல் முஃமினீன் கேட்டாங்க, வழக்கை எங்க வச்சு விசாரிக்கலாம்னு கேட்டாங்க. சொன்னாங்க எங்க கொண்டு போங்க? ஜெயித் ரலியல்லாஹு கொண்டு போனாங்க. ஜெயித் ரலியல்லாஹு நீதிபதி உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே தன்னுடைய இடத்துல கொஞ்சம் தள்ளி இங்க உட்காருங்க அப்படின்னா, இங்க உட்காருங்கன்னா, நீங்க செய்யற முதல் பாவமே இதுதான், நீங்க அதை செய்யக்கூடாது. நானும் இந்த இடத்துல விசாரணையாக வந்து நிற்கிறேன். என்னுடைய முத்தரி எப்படியோ வாதி எப்படியோ அதே மாதிரி பிரதிவாதி, நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் நிக்கணும்னு சொல்லிட்டு அது உமர் ரலியல்லாஹு அங்க போய் நின்னாங்க. இப்படி பல நேரங்களில் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் இன்றைக்கு வரைக்கும் நீதித்துறைக்கு முன்னுதாரணமாக பேசப்படுது. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, உலகத்தில் நீதி, நேர்மை, சட்டம், ஒழுங்கு இதுவெல்லாம் நாம் படிக்க வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய ஒரு வாழ்க்கை. சஹாபாக்கள், சலீஃபாக்கள், குலஃபாக்கள் அந்த ஆட்சியும் அந்த நீதித்துறையும் இன்றைக்கு நிறுவப்பட்டது என்று சொன்னால் ஒரு மிகச்சிறந்த சட்டம் ஒழுங்கு உள்ள ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்கி தர முடியும். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, சஹாபாக்களுடைய, சலீஃபாக்களுடைய வரலாறுகளை, வாழ்க்கையை, அவர்கள் செய்த ஆட்சி, அவர்களுடைய நீதியினுடைய சட்ட நெறிமுறைகளை நாம் ஒவ்வொருவர்களும் இன்றைய காலகட்டத்திற்கு கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஒவ்வொரு விஷயத்தில், ஆட்சி அதிகாரம் என்று மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை இருக்குது, நண்பர்களுடன் உள்ள எல்லா விஷயங்களும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி நீதமாக நடங்க. எல்லா விஷயத்திலையும் நீதமா நடங்க, நீதமா பேசுங்க. நீங்க பேசினால் கூட நீதமா பேசுங்க, எது சரியோ அதை பேசுங்க. உங்களுக்கு சரிப்பட்டது, உங்க விருப்பப்பட்டது, உங்க இதில் உடன்பட்டது இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் பேசணும் என்பதை குர்ஆன் சொல்லுகிற இந்த அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்